மன்மோகன் சிங் அவர்கள் பதவியேற்ற போது இந்தியாவோட பொருளாதாரம் பயங்கர நெருக்கடியில இருந்துச்சு. அதள பாதாளத்துல சரிஞ்ச பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்த மன்மோகன் சிங் அவர்கள் தேர்ந்தெடுத்த வழிதான் தாராளமயமாக்கல், அதாவது லிபரலைசேஷன். அப்படின்னா என்ன அப்படின்னு எளிமையா சொல்லணும்னா, உலக நாடுகள் இந்தியாவோட இணைஞ்சு தொழில் பண்றதுக்கோ, இல்ல இந்தியாவில தன்னுடைய சந்தையை இறக்குறதுக்கோ, இல்ல இந்தியாவில முதலீடு செய்யறதுக்கோ இந்திய அரசாங்கம் ஏகப்பட்ட கட்டுகள், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. இந்த லிபரலைசேஷன் மூலமா அந்த கட்டுகளை, தடைகளை தளர்த்தினார் திரு மன்மோகன் சிங் அவர்கள். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஃபாரின் இம்போர்ட்ஸ், எக்ஸ்போர்ட்ஸ் இப்படி தாராளமா வர ஆரம்பிக்க இந்திய பொருளாதாரம் முழிச்சுக்கிச்சு. 2 வருஷத்துல இந்த மிகப்பெரிய எக்கனாமிக் கிரைசிஸ்ல இருந்து இந்தியாவை காப்பாத்தி வளர்ச்சி பாதையில திருப்பி விட்டார். இது மூலமா முக்கியமான துறைகள் தனியார் மயமாக்குதலும், அது மூலமா குளோபலைசேஷன், அதாவது உலகமயமாக்குதலும் உருவாச்சு. இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற தொழில்களையும், தொழில் நுட்பங்களையும், அந்த சந்தைகளையும் நாம பயன்படுத்திக்க கூடிய ஆக்சஸ் இந்த குளோபலைசேஷன், அதாவது உலகமயமாக்குதல் மூலமா நமக்கு கிடைச்சதுதான்.